கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் கவர்னர் கேட்கணும் அப்படின்னா அப்ப கவர்னரோட ரோல் என்ன இங்க? ஜஸ்ட் லைக் தட் சொன்ன மாதிரி ஓகே வேணும்னா எடுத்து குத்திக்கலாம், வேணும்னா தூக்கி ஊற வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று இங்கே அந்த சென்ட்ரல் ஸ்டேட் விஷயம் போயிட்டு இருக்கு. ஓகே, இதுவே நீங்க யோசிங்களா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியான பார்ட்டியா இருந்ததுன்னா இந்த இஷ்யூ வந்திருக்காது. ஓகே, இவங்களும் கேட்கும்போது அதான் சொல்லுவாங்க, அப்போ இவங்க வேணும்னே பண்றாங்க. நாங்க கேட்கும் போது எங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா கேட்குற விஷயத்த சென்ட்ரல் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல கவர்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த இது வரைக்கும் வந்து எந்த கவர்னருமே பெருசா அவருக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா சொல்லியிருக்காங்களா அப்படின்றது ரேர் கேசஸ் நினைக்கிறேன். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் செந்தில் பாலாஜி இருக்கும் யாருக்கு ஒரு போஸ்டிங் வந்தப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாமானியனுக்கே தோன்ற ஒரு விஷயம். ஸோ ஒரு கவர்னராக அந்த பதவியில் எக்ஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்ததுனால ஹீ இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் சாயம் அங்கே பூசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். வெளியில போய் சனாதனத்தை சப்போர்ட், ஸோ இட்ஸ் லைக் அவர் டிஎம்கேக்கு அகேன்ஸ்டான எல்லா ப்ரொபகண்டாவும் வைக்கிறாருன்றப்போ அங்கே ஒரு அரசியல் கண்டிப்பா அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இவர் அரசியலமைப்பு சட்டம் படி இவர் சட்டத்தின் படி இவர் பண்ணல. இவர் சென்ட்ரலோட பிரஷர்னால இங்க மாநில அரசு, ஒன்றிய அரசு, இங்க மாநில அரசை இவங்க அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தினால ஒன்றிய அரசு செயல்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அங்கே வந்தது. இன்னொன்று எலெக்ஷன் வருது, இது வருது, அதனால இவங்க எப்படியெல்லாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இங்கே வந்தது. அதன் விளைவாக தான் சுப்ரீம் கோர்ட் இங்கே பிரசிடென்ட் அவர்கள் பதில் சொல்லணும், இதுக்கு என்னன்றதை ஹேவ் டு கிவ் அ ரிப்ளை அப்படின்னு கேட்டதன் விளைவாக தான் இன்னைக்கு அவங்க 14 கொஸ்டின் ஃபார்மேட்டில் வச்சிருக்காங்க.